வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. ஜூலை 16. தலைப்பு: துரியாதீத தவம். பயன்கள். 1. பொறுமை, விட்டுக் கொடுத்தல், ஈகை ஆகிய 3 பண்புகள் குண்டலினி யோகிகளுக்கு தானாக அமையும். டாலரன்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ். 2. இயற்கையின் மறைபொருட்களை உணர முடியும். 3. மக்களுக்குள் இருக்கும் உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் ஆகிய வேறுபாடுகளையும் நல்ல நிலைக்கு மாற்றி இணைய வைக்கிறது. 4. வினைப்பதிவுகளை மாற்றுகிறது. 5. மனதின் மறுமுனையான தன்னை தெய்வத்தோடு இணைக்கிறது. 6. தன்முனைப்பு, பழிச்செயல் பதிவுகள், வேண்டாப்பற்று என்று கூறப்படும் மும்மலங்களையும் நீக்கி விழிப்பு நிலைக்கு வரவழைக்கிறது. 7. யோகிகள் பற்றறிவில் இருந்து விடுபட்டு கற்றறிவில் ஈடுபட்டு முடிவில் முற்றறிவில் லயம் ஆவர். 8. பிரவிருத்தி மார்க்கத்திலிருந்து விடுபட்டு நிவிருத்தி மார்க்கத்திற்கு ஈர்க்கிறது. 9. புலனடக்கம் உண்டாகி அறிவு அமைதியடைய செய்கிறது. 10. பிரம்மநிலையான உண்மை அறிவதற்கு நுண்மை அறிவு ஏற்படச் செய்கிறது. 11. எல்லை கட்டிய தன்மையிலிருந்து விடுபடச் செய்கிறது. 12. பகுதி அறிவானது முழுமையை நோக்கி பயணம் ஏற்க உதவுகிறது. 13. மனம் ஓடாது, தன்னை மறவாது மனதை பயிற்சிப்படுத்த வேண்டும். மனமே செயல்படும். 14. எண்ணம், சொல், செயலால் எவருக்கும் எப்போதும் நன்மையே விளைவிக்க நாட்டமாய் இருக்கச் செய்யும். அருட்தந்தை. வாழ்க வளமுடன். தொடரும்.